அதனால ஜெகன்மாதா பராசக்தி அவளுடைய அனுகிரகம் கொண்டும் போய் ஆராதனை பண்ணும் நாளாம். இதை குரு இப்படி சொன்னாள். சிமாச்சலத்துல போய் பாவனமான ஸ்தலம், கங்கோத்பத்தி ஸ்தலம், அந்த இடத்துல போய் அம்பாளை பூஜை பண்ணுங்கள், உங்க கஷ்டங்கள்லாம் நீங்கும் நாளாம். சமாராதனம் சண்டிகாய பிரேமபூர்வகம். அம்பாளை பூஜை பண்ணணும், பிரேமபூர்வகம் நாள் அன்போட பண்ணணும். பூஜை பண்ணி ஆகணுமே, என்னமோ பண்ணணுமே, 4 பேர் பூஜை பண்ணான்னு சொல்லணுமேனு பூஜை பண்ணினா ஒண்ணுமில்லை. வருமான கல்ல உருட்டுறதுதான் பிரயோஜனம் இல்லையாது. ஜென்மா சபலமாகணும். ஜென்மா வந்துடுத்து பகவத் சரணத்துல 2 வில்வம் 2 துளசியை போடணுமே. இது மாதிரி மனுஷ ஜென்மா கிடைக்குமா? அது மாதிரியான அன்போட கூட பூஜிச்சா தன் ஆனந்தியாய கல்பத்தை. அது எத்தனையோ பலத்தை கொடுத்துடும். வருமனை என்னமோ பூஜை பண்ணான்னு 10 பேர் சொல்லணுங்கிறதுக்காக பூஜை மணி அப்படி உருட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தா சுவாமியே பயப்படுவார். அடே அப்பா, இந்த கபடிக்கிட்ட நாம் போய் மாட்டிக்கிறதான்னு நினைச்சுப்பாள். ஆகையினால ஆராதனம் சண்டிகாய குருத்வம் பிரேமபூர்வகம். நமோ தேவி விஸ்வேஸ்வரி பிராணநாதே சதானந்தரூபே துரானந்ததேதே. நமோ தானவாந்த பிரதேமானவானாம் அநேகார்த்ததே பக்திகம்யஸ்வரூபே கார்த்ததே பக்திகம்யஸ்வரூபே. நமோ தேவி விஸ்வேஸ்வரி பிராணநாதே. உலகத்துக்கெல்லாம் நாதனான பரமேஸ்வரனுடைய பத்னி நீங்கள். சதானந்தரூபே சுரானந்ததேதே. சதானந்த ரூபே. அம்பாளத்துல துக்கமே கிடையாதான், எப்ப போனாலும் ஆனந்தமா. முகைதே தாம்பூலம். ஆச்சாரியர்கள் சொன்னால் அம்பாள் எப்போதும் வாக்குல தாம்பூலமும், கண்ணுல மையும், நெத்தியில காஷ்மீர் குங்குமமும், கழுத்துல முக்தாகாரமும், இடுப்புல பொன்னாடையும், காலில் குருசும், முறுக்கி வார்த்த தங்கம் போன்ற காந்தி போன்ற சரீரமும். அப்படி அம்பாள் எப்போதும் அப்படி சொல்லிப்படாம். சதா ஆனந்த ரூபேன்னாள். எப்போதும் ஆனந்த ரூபியவள், துக்கமே கிட்ட கிடையாது. சதானந்த ரூபே சுரானந்ததேதே. கஷ்டத்தை போக்குறேன் தேவதையாச்சே நீங்கள். சுரானந்ததேதே. நமோ தானவாந்த பிரதேமானவானாம். நமோ தானவாந்த பிரதேனாள். அசுரான நீங்கள் தான் போக்கணும், வேற யாரையும் துஷ்டால விக்கிரகம் பண்ண முடியாது. குறையெல்லாம் நீக்கி அபிஷ்டத்தெல்லாம் மனிதர்களுக்கு அளிக்கும் தேவதையாக்கம் மானவானாம் அநேகார்த்ததே. ஒரு பக்தாடு உன்ன கேட்பாள். மனிதர்கள் உன்னை மட்டுமா காப்பாள். இப்ப நேரம் அம்பாள் வந்தா 6 மோட்சத்தை காப்பாள், உத்தரும் காக்க மாட்டாள். அழிச்சுட்டு போறேன் மோட்சத்துக்குன்னு சொன்னா 6 கை தூக்குவாளோ, உத்தரும் வரமாட்டாள். அம்பாள் நேரம் வந்தா சிமெண்ட் இல்லேன்னு ஒருத்தன் சொல்லுவோம், இன்னும் இரும்பு கம்பி வேணுமா, இன்னும் காப்பி கொட்டை கொஞ்சம் மலுவா கொடுத்தா தேவலையம்மன், ஏனாமா கொடுத்தாலே தேவலையம்மன் சிலவன். அப்படித்தான் தெய்வத்தை காப்பான். வேற என்னத்த மோட்சத்தை கொடுக்குனா காக்க போறான். உலகத்துல அப்படி காக்கிறவா குறைச்சல். அதனாலதான் காமிய பிரகரணம் நிறைய வேதத்துல என்னென்ன வேண்டுமோ தேவதைகளை இன்னென்ன தேவதையை இன்னத்துக்காக உபாசி இன்னது கிடைக்கும்னு. பிரம்மவர்ச்சசகாமோ ப்ருஹஸ்பதி அவனுக்கு பிரம்மவர்ச்சசம் வேணுமா, பிரகஸ்பதியை பூஜை பண்ணு. வித்த வேணுமா, பரமேஸ்வரனை பூஜை பண்ணு. ரூபம் வேணுமா, கந்தர்வனை பூஜை பண்ணு. நல்ல ரூபவதியான பத்னி வேணுமா, கந்தர்வ ஸ்திரீயை பூஜை பண்ணு, அப்சரச பூஜை பண்ணு. குடும்பத்துல உத்தமம் வேணுமா, அம்பாள் ஆராதி. தாம்பத்தியார்த்த உமாம் சச்சி எல்லாம் வேணுமா, இல்ல ஒண்ணுமே வேண்டாமா. எதா இருந்தாலும் என்ன வந்து உபாசின்னு விட்டார் பகவான் நாராயணன். அகாம சர்வகாமோவா மோட்சகாம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன அப்படி எல்லாம் போய் சொல்றாள். வேதத்துல காமிய பிரகரணம் நிறைய சொன்னதுக்கு என்ன காரணம்னா, உலகத்துல கோடி கோடி ஜீவராசிகள் இருக்கா, எல்லாரும் காமனைத்தான் எதிர்பார்ப்பாள். அதனாலதான் காமியமான ஜபஹோமங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்லயும் புராணங்கள்லயும். ஏன்னா அப்போதைக்கு அப்போது இருக்கிற கவலையை போக்கிக்கணும் நினைப்பாளை தவிர்த்து ஆத்தியந்திகமான துக்க நிவர்த்தி மோட்சம் சொன்னா யார் அதுக்கு வரான்? உத்தரும் வரவே மாட்டாள். 6வது கோடி ஜீவன்ல புண்ணிய பரிபாகத்தாலே பகவான் உபாசிச்சு உபாசிச்சு பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்ட்டாள். துர்லபாக சுதுர்லபான்ட்டாள் பகவான். ரொம்ப அரிது கிடைப்பது. எல்லாம் வேண்டாம் மோட்சம் தான் வேண்டும் நினைக்கிறவன். அதனாலதான்
ஞானி துவாத்மீவமே மதம்னு கீதையிலே ஞானிகள் இருக்காளே அவளும் நானும் ஒன்னாக்கம் அர்ஜுனா சொல்லிவிட்டாள். அப்படிப்பட்டவாள் ரொம்ப அபூர்வம். அதனால அநேகார்த்ததே மானமான மனிதர்கள் பல பொருள்களை விரும்புவாள். ஊத்துரு ஒவ்வொன்னு கேட்பாள். யாராரு எதை கேட்கிறாளோ அதெல்லாத்தையும் கொடுப்படாம் ஜெகன்மாதா. இந்த ஆத்துல 10 பிள்ளைகள் இருந்தா தாயார போய் ஒரு பையன் வந்து எனக்கு இன்னென்ன பட்சியம் வேணும்னு பின்ன பின்னமா சொல்லுவான். ஒரு குழந்தைக்கும் பண்ணி கொடுப்பாள். அது முடியாது இதுதான் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டாள். குழந்தை கேட்டானேன்னு தள்ளாத உடம்புல பண்ணுவல்னே. அதனாலதான் தாய்க்கு பதிலே இல்லேன்னு விட்டாள். மானவானாம் அநேகார்த்ததே பக்தி கம்மிய. பக்தி இருந்ததுன்னா அம்பாளை நேர பார்க்கலாம் விட்டாள். பக்தி கம்மிய ஸ்வரூபேன்னா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும்னா மனப்பரிபாகம் பிரேமே குரு சாஸ்திர வாக்கியங்கள்ல விசுவாசம் இது இருந்துட்டேனா அம்பாள் நேர தரிசனம் கொடுப்பாள். பார்த்துள்ளாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினாள். பூஜை பண்ணிவிட்டு தேவதைகள்லாம் அம்பிகா ரூபயௌவன சம்யுதா துர்பூவசரசா ரூபயௌவன சம்யுதா. ரூபம் திவ்ய யௌவனம். அதோட கூட உலகம் பார்த்த ஆச்சரியப்பட முடியாத அழகு. கால் நகத்தினுடைய நுனியிலிருந்து தலை பின்னலுடைய நுனி மட்டும் அழகு. அது மாதிரியான ரூபத்தோட அம்பாளே நேர வந்தாளாம். ஜெகன்மோகனலட்சணலட்சிதா ஒரு குகையிலிருந்து அம்பாள் வந்தாளாம். கங்கையில ஸ்நானம் பண்ணுவதற்காக வந்தாளாம். ஆறுருற்றோர் முனேர் யோகம் தியான யோகத்துல காரணம்னு தனக்கு எண்ணம் இருந்தது. ஒரு விக்கிரகத்தை வச்சு நல்ல புஷ்பத்தை எடுத்து நல்லா அர்ச்சனை பண்ணி பூமாலையை சாச்சி திவ்ய கந்தங்களை எல்லாம் பண்ணி திவ்ய நிவேதனங்கள் எல்லாம் பண்ணி அப்படி பூஜை பண்ணணும். பூஜை பண்ண 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 தானா தியான யோகம் சித்திச்சு போயிடும். தியான யோகம் வந்தா தானா சாந்தி உன்னை தேடிக்கணும் வந்துவிடும். மோட்சம் விட்டாள். நீ அதுக்கு பிரயாசப்பட வேண்டாம் விட்டாள். அதுதான் லயம். அது ஜீவன் முக்தாவஸ்தை. ஜீவன் முக்தன் ஆயிடுவன். சரீரம் நடக்கிறதா உட்கார்ந்து இருக்கான்னு தெரியாது. அந்த நிலைக்குதான் வந்து லயம்னு பேரு. தேகஞ்சனஸ்வரம் அவஸ்தித புத்திதம் வா சுத்தோ ந பஷ்யதி யதோத்யகமத்ஸ்வரூபம் தெய்வாதுபேதமசதைவவசாதபேதம் வாசோ யதா பரிஹிருதம் மணிராமலாந்தா. ததா தேவி தெய்வதை பரம் ரூபம் பிராதுர்பூதம் ஜகாரஹ. அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினால் கங்கைக்கு ஸ்நானத்துக்கு புறப்பட்ட அம்பாளை, குகையிலிருந்து ஸ்நானத்துக்கு புறப்பட்ட அம்பாளை திவ்ய ரூபவதியே. அம்பாளுடைய சரீரத்திலிருந்து ஒரு தேவதை ஒரு ஸ்திரீ ரூபமா இன்னொரு அம்பாள் வந்தாள். அவளுக்கு கௌசிகின்னு பேரு, அவளுக்கு காளிகேன்னு பேரு. அந்த அம்பாளுக்கு தன் சரீரத்திலிருந்து தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே ஒரு சக்தியை உண்டு பண்ணினாள். இந்த உலகத்தை எல்லாம் உண்டு பண்ற அவளுக்கு இன்னொரு ஸ்திரீயை உண்டு பண்றது சிரமமா, உடனே உண்டு பண்ணினாளாம். பார்வத்யாஸ்து ஷரீராத்வை நிஸ்ருதாம்பிகாயதா கௌஷிகீதி தமஸ்தேஷு தர்வாலோகேஷு பட்சதே. கௌஷிகீதி தமஸ்தேஷு தர்வாலோகேஷு பட்சதே. சரீரத்திலிருந்து வெளியில வந்தாலே இன்னொரு அம்பாள். அவளுக்கு கௌஷிகி என்னும் பேரு, காரிகை என்னும் பேரு. அவள் தான் பல பேர்கள் நிகிரகம் பண்ண போறாள். கிருஷ்ணரூபா சஞ்சார காளிகா பிரகீர்த்திதா. அம்பாளுடைய சரீரத்திலிருந்து வந்தவள் கருத்த ரூபத்தோட நீருண்ட மேகம் போன்ற திருமேனியோட கூட காளிகைங்கிற பேரோட கௌஷிகிங்கிற பேரோட கூட பிரகாசிச்சாளாம். பிரகீர்த்திதா.
பயத்தை விட்டுடுங்க. சத்ருக்களை எல்லாம் நான் நிகிரகம் பண்றேன். அம்பாள் திஷ்டம் நிர்பயாயூயம் தேவி சிம்மாரூடமதோத்கடேவி சிம்மாரூடமதோத்கடாலிகாம்பஸ்வதக்ருத்வா ஜகாமநகரே ரிபோ. சிம்மாரூடையாக சிம்மத்துல ஏறிண்டு பக்கத்துல காளிகையை உட்காத்தி வச்சுண்டு அம்பாள் துஷ்டனான சும்ப நிசும்பாளுடைய ராஜ்யத்துக்கு போனாளாம். நேரம் இங்கேருந்து புறப்பட்டு போனாளாம்.